இதுதாங்க சென்னை, சிங்கார சென்னை. இங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம், ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறது இல்லை. சென்னையில் இருக்கிற எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நம்ம பார்க்க முடியாதுல்ல. ஸோ இங்கே டாக்ஸிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இவரும் தோ இந்த டாக்ஸியை ஓட்டிட்டு வர டிரைவரும் தான் நம்ம படத்தோட ஹீரோஸ். இவர் தாங்க மணி. இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் இருக்கிற இடத்த பற்றி பார்ப்போமா? We're gonna blow the speakers, baby. Once again, with Jay Anthony. Oh, we think up in the hip hop. Hala, hala, mega hotty. Jump, 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 lady, jump. Move, 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 lady, move. Hotty choo, idu hotty choo. Idu new age hotty chudi. Hotty choo, idu hotty choo. Idu new age hotty chudi. குளிச்சு குடி கந்தலானு கசக்கி கட்டி அறம் செய்ய விரும்பும் அவனை ஒப்புற ஒழுகி சனி நீராடு ஊக்கமதை கைவிடு நன்றி மரவை இளமயில்கள் நீ கட்டு போதை ஒளி கழிவதை மர மச்சமாவ தன்னவாத தன்னவனம் நட்டமு நேர்ந்து நட்டனகையும் தேரினவாத ஆத்தி சூடி வந்தனவாத If you wanna grind around ஆத்தி சூடி tell me now தமிழ் பேசும் மக்களுக்கு வணக்கம் சொல்லி move around ஆத்தி சூடி ஆத்தி சூடி new age ஆத்தி சூடி ஆத்தி சூடி ஆத்தி சூடி new age ஆத்தி சூடி jump 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 lady jump move 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 lady move chillin' like a bouncy now got a body dripping it down do you wanna grind around come on get let play around darna darna hey darna 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 hey வணக்கம் விஜயாத்மி சார் அவர்களே. நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால் இந்த பாட்டையும் சரி இதுக்கு முன்னாடி வந்த பாட்டையும் சரி எப்போ பார்த்தாலும் புரியாத வார்த்தையாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, அதுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியுமா? கேளு மகனை கேளு நீ வாய மூட்டு கேளு தமிழ்ல முறையா ராப் கூத்து கேளு மாலு 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 முझे हिंदी नहीं मालू இந்த பாட்டை கேட்டு போட்டா உனக்கு முளைக்கு வாலு திச்சு இது நியூ ஏஜ் திச்சு ஐயோ இது என்னையா பாட்டா படிக்கிறானுங்க கொலவெறி பிடிச்சு அலையறானுங்க. அந்த காலத்துல எல்லாம் என்ன மாதிரி பாட்டு வந்துச்சு, இந்த காலத்துல பாட்டா பண்றாங்க. போடி
செய்ய விரும்பும் அவனை ஒப்புற ஒழுகி சனி நீராண்டு ஊக்கமதை கைவிடு நன்றி மரபை இளமயில்கள் நீ கட்டுப்பதை ஒளி கழிவதை மற மதமவ தன்னவாத தன்னவனம் நட்டமுன்னேது நட்டனகையும் தேரினவாத ஆத்திச்சூடி வல்லினவாத If you wanna grind around ஆத்திச்சூடி tell me now தமிழ் பேசும் மக்களுக்கு வணக்கம் சொல்லி move around Move around Move around அவ்வளவுதானா எல்லாம் வேஸ்ட்மா What's up with the mister? Na 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 na. What's up with the mister? Na 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 na. பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஏந்திரு சொல்றேன் ஏந்திரு வா ஏண்டா அம்பி அவளால முடியல ஆட்டோ வச்சுட்டு போகக்கூடாது. காசு நீயே கொடுப்ப ஈனா லோகோ ரொம்ப கெட்டு போயிருக்கு சேத்த சும்மா இருக்கேல சொல்றேன்ல ரோட்ல உட்காந்து கத்தி நடக்கிறேன் ஏந்திரு படுக்கு தெரியுதுல்ல தூக்குமா வா 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 தள்ளியா உள்ள போமா ஏறுமா நான் வேற அட நீ வேற ஏறுமா ஓ நான் யார வேணாமா நடந்தே வா அப்பதான் ஒரு வழி தெரியும் கொன்னுடுவோம் ஏய் இங்க வா ஹாஸ்பிட்டல் தானே வர நர்ஸமாட்ட சொல்லி கட் பண்ண சொல்லிடு. இவன் நல்லவனா கெட்டவனான்னு எதுவும் சொல்ல முடியாது ஆனா கோவக்காரன் அதனால தான் இந்த 10 வருஷத்துல 33 வேலையை மாத்திட்டான். மார்னிங் சார். ரெண்டா ஹலோ சார் என்னய்யா இங்க ஃபோன் பேசக்கூடாது சார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ போடு ஹலோ நேத்து நம்ம பேச்ச கேட்டு எதிர்கட்சியில ஆடி போயிடுச்சுல அதுக்காக தலைவன் எனக்கு தீப்பொறின்னு பட்டமே கொடுத்தாரியா சார் என்னய்யா ஃபோன் பேசக்கூடாது சார், ஃபயர் ஆயிடும். என்ன ஃபயரா நெருப்பை பத்தி எங்ககிட்டயே பேசுறியா நீ நாங்கெல்லாம் கட்சிக்காக தீ குளிக்கிறவங்கயா அப்படியே புடிச்சாலும் 2 பேர் சேர்ந்து சாவலாம் நீ போடு ஒண்ணு இல்ல சும்மா இங்க ஒருத்தன் காமெடி பண்ணுகிறான் போடையா யோ என்னையா வண்டி ஓட்டுற ஃபர்ஸ்டா போயா யோ யோ வாங்கினவனுக்கு தான் தெரியும் பார்த்து போயா ரைட்ல போயா பஸ் பின்னாடி வாழை பிடிச்சி போயிட்டு இருக்கா ஒடியா லெஃப்ட்ல இவனுக்கு இவ்வளோ பிபி ஏறுறதுக்கு காரணம் இவனோட பிளட் குரூப் ஏ பாசிட்டிவோ பி பாசிட்டிவோ இல்லை டி பாசிட்டிவ். டி ஃபார் டாக். எல்லா வேலையும் தூக்கி போட்டவன் இந்த ஸ்டேரிங்கை மட்டும் கெட்டியா பிடிச்சிருக்கான், அதுவும் 6 மாசமா. வேற வழி இல்லைங்க, வாழ்க்கையோட வண்டியை ஓடணும்னா இந்த வண்டியை ஓட்டி தானே ஆகணும்.
மணி மணி என்ன வரியா? சவாரி வரியான்னு கேட்டேன். ஏறு. ஏன்பா அசிங்கமா பேசுற? மணி 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 நிறுத்து மணி. மணி பார்ட்டி மணி. அவன் காரே ஒழுங்கா ஓட்ட மாட்டான். மணி மணி நிறுத்து நிறுத்து மணி. ஏ அவனும் அப்படிதான் வெறும் கையிலே முழம் போடுவான். அவன் வேஸ்ட். பரவாயில்லையே மணி, எல்லார பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கியே. பேசாம நீ எனக்கு மேனேஜரா வந்துரு ப்ளீஸ். என்ன மாமா வேலை பார்க்க சொல்றியா? அரிசி இறங்க இறங்க. உனக்கு கொடுக்கறது கூட காசு இல்ல மணி, பேசாம வந்து கழிச்சுக்க. புலி பசிச்சாலும் புல்ல தின்னாது. இவனை என்ன புல்ல தின்னவா கூப்பிட்டேன்? சார் என் ட்ரெஸ் மாத்திர தெரியுமா? சார் இப்போ எல்ஐசி ஏஜென்ட். இப்படிதான் பொண்டாட்டிக்கிட்ட போய் சொல்லிட்டு டாக்ஸி ஓட்டிட்டு இருக்காரு. இவங்க தான் சுப்புலட்சுமி. இவங்களுக்கு தானும் வேலைக்கு போகணும்னு ஆசை தான். ஆனா இந்த தடவை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, குழந்தைய மட்டும் நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டான். உன் வீட்டுக்காரர் டாக்ஸி தானே ஓட்டுறாரு? ஆமாங்கக்கா. என் வீட்டுக்காரர் கிட்ட சொல்லி எல்ஐசில பாலிசி வாங்க சொல்லு. ரொம்ப நல்லது. சரிங்கக்கா. இவன் அபி. இவனுக்கு படம் வரைகிறதுனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். தன்னோட படத்தெல்லாம் அப்பா ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போய் மாற்றாருன்னு தான் நினச்சிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு தெரியாது அப்பாவோட ஆஃபீஸ் இதுதான். ஏய் நாய சாவதா எங்க தனியா போய் சாவ வேண்டியதானடா? ஏன் வேண்டிதான் கட்டுதா? வந்துட்டாங்க பென்சில். குடிச்சிருக்கியா? கொஞ்சமா. சுவா குடிச்சிட்டு என்கிட்ட வராதுன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். ஏன் லேட்டு? ஓவர் டைம். எல்லாரும் அதிகமா சம்பாதிக்க தான் ஓவர் டைம் பண்ணுவாங்க. உன்னோட ஓவர் டைம் என்ன கணக்குன்னு எனக்கே புரியல. நிம்மதியா சாப்பிட உரியா? சாப்பிடு சாப்பிடு. இன்னியோட அரிசி காலி தெரியுமா? சுபா நாளைக்கு அபிக்கு ஃபீஸ் கட்ட கடைசி நாள். கரண்ட் பில்லு கட்டணும், மளிகை சாமான்லாம் காலி. நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு என்ன பார்க்கலாம்? தினமும் இதையே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா நம்ம கஷ்டம் தீராது. எல்லா பிரச்சனையும் தீர்ற மாதிரி ஒரு நாள் வரவே வராது. வீட்டில் இருக்க பொம்பளைக்கும் காசு, வெளியில் இருக்க பொம்பளைக்கும் காசு. வெளியிலனா எவ்வளையாவது வச்சிருக்கியா? ஏய் என்ன சந்தேகப்படுறியா? இல்லப்பா, இந்த விஷயத்துல மட்டும் எனக்கு உன் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. கட்டின என்ன வச்சு வாழவே உனக்கு துப்பு இல்லை, இதுல இன்னொருத்தி வேறையா? மணியை பத்தி பார்த்துட்டோம்ல, இப்போ இவரை பத்தி பார்ப்போம். மவுண்ட் போகணும். உட்காருங்க சார். இவர் பேர் கௌதம். பெரிய கோடீஸ்வரர். ஆனா ஒரு ரூபா கூட இவர் சம்பாரிச்சது கிடையாது. எல்லாம் அப்பங்காசு.
You got that look on your face cause you're looking to escape with that dope boy sitting in that big boy truck with 24s on the wheels, 24s on the wheels. You got that look, but on the real, we do it big. But on the real, we do it big. Adjust to the kicks in the bass. சொர்க்கம் மதுவிலே சொக்கும் இரவிலே வாமா அருகிலே நீ காட்டு தீ போலே I want you gonna say just don't just be this way I live for the day come on speed away boom sha boom sha boom sha boom boom sha boom sha boom sha boom boom sha boom sha boom sha boom da 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 மனதை கட்டி போடாதே இரவு தனியா தூங்காதே வயசு போனா திரும்பாதே சொர்க்கம் மதுவிலே சொக்கும் இரவிலே I live for the day come on speed away You got that look on your face cause you're looking to escape with that dope boy sitting in that big boy truck with 24s on the wheels, 24s on the wheels. You got that look, but on the real, we do it big. But on the real, we do it big. Adjust to the kicks in the bass. லைஃபுக்கு தேவை போதை இதுதானே மாடர்ன் கீதை இளமை பாதை அதிலே நான் மேதை கனவுக்கின் கட்டுப்பாடு கவலைகள் தூக்கி போடு ஆடி பாடு நடுரோடே வீடு பேச்சன பேச்சு அணு அணுவா சூடாகுது மூச்சு மெது மெதுவா ஏறுது ஆசை உயிர் நடுவில் உடைகிற ஓசை சொர்க்கம் மதுவிலே சொக்கும் இரவிலே அம்மா அருகிலே நீ காட்டு தீ போலே Oh baby wanna make your move man Shake it up, break it up, break it up, break it down baby come on, come on, come on, come on, go எங்கெங்கோ கண்கள் பாயும் அங்கங்கே கைகள் மேயும் தேகம் தேயும் இது மாயம் மாயம் டெம்டேஷன் ஏற்றும் தோற்றம் இது மாடர்ன் பூக்கள் கூட்டம் ஜாடை காட்டும் மனம் பாலை ஆட்டும் நரம்புகளோ ஓடுது கூச்சல் இமை இடுக்கில் மன்மத காய்ச்சல் இரவினிலே வாலிப பாய்ச்சல் இதயத்திலே ரகசிய நீச்சல் சொர்க்கம் மதுவிலே சொக்கும் இரவிலே அம்மா அருகிலே நீ காட்டு தீ போலே I want you gonna say just don't just be this way I live for the day come on speed away குட் நைட் கௌதம். பூஜா வீட்டுக்கு வாங்க ப்ளீஸ். இல்ல கௌதம், லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு பார்ப்போம். ப்ளீஸ் கௌதம், டைம் ஆயிடுச்சு. See you tomorrow. டாக்ஸி டிரைவர். ஏய் நாயே, சாவறடா இங்க தனியா போய் சாவடிட்டானடா. ஏன் வண்டி தான் கெட்டறா நீ சாவறதுக்கு? இவன் லைஃப்ல எந்த விஷயத்தையும் சீரியஸாவே எடுத்துக்கிறது இல்ல. அதனால எந்த அப்பாவும் தான் மகனுக்கு செய்யாத ஒரு காரியத்தை இவன் அப்பா இவனுக்கு செய்தார். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், டிஎஸ் குரூப்போட சேர்மேன் மிஸ்டர் ராமானுஜம் ஐயங்கார் காலமாயிட்டார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரோட ஆசைப்படி அவர் எழுதிய கடைசி உயில் உங்கள் முன்னால் படிக்கப்படுகிறது. ராமானுஜம் ஐயங்கார் என்கிற நான் என்னுடைய சுய நினைவுடனும் பூரண உடல் ஆரோக்கியத்துடனும் எழுதிய உயில் இது.
நான் சுயமாக சம்பாதித்த எல்லா சொத்துக்களையும், ஷேர்ஸ், எஸ்டேட்ஸ் மற்றும் என்னுடைய டிஏஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிகளையும் சேர்த்து அனைத்தையும் எனக்கு பின்னால் என்னுடைய நீண்ட நாள் நண்பர் திரு வெங்கட் ரமணியின் பெயருக்கு எழுதி வைக்கிறேன். Good morning, baby. Happy birthday to you. Happy birthday to you, Gotham. Happy Thanks. Gotham, என்ன ரெடி ஆயிட்டியா? அதுக்குள்ளயா? மணி 8 தான் ஆகுது. It's too early, baby. Gotham, இன்னைக்கு உன் பிறந்த நாள் மட்டும் இல்ல, உன் லைஃப்லயே ரொம்ப முக்கியமான நாள். Now get up. Okay, don't worry, baby. இன்னைக்கெல்லாம் நல்லபடியா நடக்கும். Because today is my birthday. அதில்ல கௌதம், கோர்ட்டுக்கு வரும்போது மறக்காம பேங்க்ல இருந்து டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு வா. ஓகே? Okay, baby. கோர்ட்ல மீட் பண்ணலாம். ஓகே, பாய். இன்னைக்கு அவனுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் முக்கியமான நாள். இன்னைக்கு ஃபுல்லா அவனோடவே இரு. அபி என்னடா பண்ற? ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்கேன்பா. ஃபீல்டிங் பண்றியா? எதுல பேட் வாங்கி கொடுத்த உனக்கு? எதுக்கு வாங்கி கொடுத்த? தோனி மாதிரி ஆகணும்னு. தோனி மாதிரி ஆகணும் தானே? எது கை மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? போ பேட்டிங் பண்ணு, போ போ. ஐயோ, சேட்டு ஃபோன் பண்ணுறானே. நீ சமாளிக்குதுன்னு தெரியலையே. ஹாப்பி ஹோலி சேட்டு. ஹாப்பி ஹோலின்னு சும்மா பஜனை பண்ணாத மணி. சாச்சா அப்படிலாம் இல்லை சேட்டு. மாசத்துல 3 வாட்டி ஹாப்பி ஹோலி சொல்றேன், ஆனா ஒரு வாட்டி கூட காசு தருது இல்ல. என்ன சேட்டு, என் நிலைமை தெரியாதா உனக்கு? நீ எப்படி பேசலாமா? உன் நிலைமையை பார்த்து பாவப்பட்டு தான் சேட்டு உனக்கு வண்டி கொடுத்தான். நீ சேட்டுக்கு என்ன கொடுத்த? லுச்சேஸ் தான் கொடுத்தேன். நான் கட்டிடுறேன் சேட்டு. இதுக்கு மேல சேட்டுக்கு பொறுமை இல்லை மணி. நாளைக்கு ஒரு நாள் உனக்கு டைம் தர்றான், நீ பணத்தை கட்டுறேன். இல்லைன்னா சேட்டு வண்டியை தூக்குறான். நீ டிரைவருங்கிறத உன் பொண்டாட்டி கிட்ட போட்டு கொடுக்குற. ஐயோ சேட்டு, இது மாதிரி ஏழா கூடமா எதுவும் பண்ணாது நீ. நான் நாளைக்கு பார்க்குறேன். இப்போ என்ன வண்டி ஓட்டு விடுறியா? நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் நான். சரி, வேலையை பாரு. சேட்டு கணக்கு பார்த்துட்டு மறுபடியும் கூப்பிடுறான். சரி. இவன் டார்ச்சர் தாங்க முடியலையே. ராகுல், சொல்றா. என்னடா ரிங் ரெடியா? அதெல்லாம் எப்போ ரெடிடா. ஆமா, இந்த பொண்ணு யாரு? என்னோட உட்பி. டேய், உண்மையிலே அவளை தானே கல்யாணம் பண்ண போறேன். என்னமோ சொல்ற. கம் ஆன். எனிவே கங்க்ராட்ஸ். அப்புறம் கௌதம், செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட் நிறைய இருக்கு. ஈவினிங் பார்ட்டிக்கு வருவல்ல, ஃபுல்லா செட்டில் பண்ணிடுறேன். ஓகே? பெரியமேடு போனோம், வரீங்களா? பெரிய உன் பொண்டாட்டிகிட்ட போய் சொல்லியிருக்கியா நீ? என்னையா சம்பந்தம் இல்லாம பேசுற? நான் சொல்லியிருக்கிறேன், பெரியமேட்டுக்கு போனால் நான் மாட்டிப்பேன். வண்டிலாம் வராது. முருகா, நேற்று நைட்டும் வழக்கம் போல தான். ஆமாம் ஆமாம், அண்ணா நகரில் வண்டி சீக்கிரம் அங்கேருந்து எடுத்து ரெடி பண்ணி வை. ஈவினிங் வந்து எடுத்துக்கிறேன். பாய். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க சார், கீ கொடுத்துருங்க. சரிங்க சார். What's up with you, mister? Na 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 na. What's up with you, mister? Na 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 na. மோட்டூர் போனோம். இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற இந்த இடைவெளி இந்த முன் சீட் பின் சீட் மட்டும் இல்லை, ரொம்ப பெருசு. சென்னையில் பணக்காரங்க மட்டும்தான் வாழணும்னு கௌதம் நினைக்கிறான். இந்த பணக்காரங்களால தான் நம்ம வாழ்க்கையே பிரச்சனைன்னு மணி நினைக்கிறான். இதில் யார் ஜெயிப்பாங்கன்னு நம்ம பேச ஆரம்பிச்சா அது அரசியல் ஆகிடும்.
அது நம்மளுக்கு வேணாம். இப்போ நம்ம கதையை பார்ப்போம். What's up with the mister? Na 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 na. What's up with the mister? Na 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 na. ராஜ், ஹே தேங்க்ஸ். ஈவினிங் பர்த்டே பார்ட்டி இருக்குடா. எல்லாரும் 8 மணிக்கு வந்துருங்க. சப்போஸ் நான் வரதுக்கு லேட் ஆச்சுன்னா வாட்ச்மேன் டெக்கி கொடுத்துருக்கேன். உள்ள வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். What's up with the mister? Na 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 na. What's up with கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போ. na 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 na. டிரைவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க. சார் போயின்னு தான் சார் இருக்கேன். அதுல 140 கிலோமீட்டர் வரைக்கும் போட்டிருக்கேன். ஏன் தெரியுமா? வண்டி அவ்வளோ ஸ்பீட் போகுன்னு தான். சார் சிட்டிக்குள்ள 40 கிலோமீட்டர் தான் சார் ஸ்பீட் லிமிட். அதெல்லாம் பணம் இல்லாதவனுக்கு. காசு இருக்கிறவன் போறது தான் ஸ்பீட் லிமிட். நான் சொல்றேன், நீ போ. சொல்லு பூஜா. எங்க இருக்கே கௌதம்? ஆன் தி வே. கொஞ்சம் ஃபாஸ்டா டிரைவ் பண்ணு கௌதம். நான் டிரைவ் பண்ணல பூஜா, கால் டாக்ஸில வந்துட்டு இருக்கேன். நைட் ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? ஒண்ணு கூட ஆகலல்ல? ஐ அம் ஆல் ரைட். சரி, அவனை கொஞ்சம் ஸ்பீடா ஓட்ட சொல்லு. அவன் வண்டியை ஓட்டுறான், ஊர்வலம் போயிட்டு இருக்கான். மீட்டருக்கு மேல போட்டு தரேன் சொல்லு. ஸ்பீடா ஓட்டுவான். ஓகே. என்னாச்சு? சிக்னல் சார். சிக்னல்லாம் பார்க்காத, போயிட்டே இரு. டைமுக்கு நான் கோர்ட்டுக்கு போலனா இதே சிக்னலை நான் பிச்சை எடுக்க வேண்டி வரும். அதுல சார் போலீஸ்காரர் நிக்கிறாரு, மாட்டினா 100 ரூபா ஃபைன். இந்தா, இது 10 போலீஸ்க்கு. ஒரு சிக்னல்ல கூட நிக்க கூடாது. போயிட்டே இரு. Turn up the radio, blast the stereo. Turn up the radio, blast the stereo. தேவையில்லை confusion, speed ஒரு வகை meditation. ஏற்றிக்கொள்வோம் vibration, life will வேண்டும் revolution. Let's go, blast the bobo. Traffic, are you not in a red signal? We're not in a just break the rule, nah, just break the rule. Na 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 na. மூஞ்ச பத்தியாடி வண்டி ஓடும். 10 மணிக்குள்ள பேங்க்ல ரீச் ஆகலனா என் லைஃப் ஸ்பாயில் ஆயிடும். சார் ஓட்டிட்டு தான் சார் இருக்கேன். உன்னால முடியலனா ஓரமா நிறுத்து, நான் வேற வண்டியில போய்க்கிறேன். சார் விட்டுருங்க சார். இப்படி கத்தினா எப்படி சார் வண்டி ஓடுது? ஃபுல்லா டிராஃபிக் சார். டிராஃபிக்ல எப்படி சார் ஸ்பீடா போறது நானு? சிக்னல் விழ போடு. நிறுத்தாம போ. இதுக்கு மேல எப்படி போறதுன்னு தெரியல. என்னன்னா நான் பாத்துக்கிறேன். நிறுத்தாம போ. இருங்க சார், போறேன் சார், போறேன். சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. இருங்க சார். போ போ போ. சந்துரு, வண்டி தான் டேமேஜ் ஆயிடுச்சு. எனக்கு ஒண்ணும் இல்ல. ஏய், அறிவில உனக்கு எப்படா வந்த? ஏய், ஹலோ, அங்க என்ன பாக்குற? எப்படியா வண்டி ஓட்டுன? உனக்கு சிக்னல் இருந்துச்சா? என்ன புரட்டில வச்சிருக்க? எப்படியா வந்த? எப்படி வந்த? என்ன மறைக்கிற? வண்டியை பாத்தியா எப்படி சொட்டையா இருக்கு? என்ன மறைக்கிற? ஏன் நீ பார்த்து வர வேண்டியதானா? நான் பார்த்து வரணுமா? நீ தான் பார்த்து வரணும். ஏய், சிக்னல் பார்த்து வரணும். அதுக்கு தான் சிக்னல் வச்சிருக்கான். எதுக்கு வச்சிருக்கான்? பாரு, பாரு எப்படியா இருக்குன்னு. யாரையா பண்ண வந்து தருவாலாம்? எவன் தருவான்? நீ தருவியா? ஒப்பனா தருவான். ஏன் எங்க அப்பா தரணும்? ஆ, ஏய், வேற இருடா, யார் தருவா? இருடா. நான் கஸ்டமர்ட்ட கேட்டு வாங்கி தரேன். கம்பீரு. மரியாதையா பேசு. ஏய், குமார், உனக்கு ஒன்றும் ஆகல. இடிச்சு திமிரா பேசுறா? அடி ஒண்ணும் இல்ல. சொல்றா. எனக்கு அடியில ஒண்ணும் இல்லடா. டோர் சைடு பூரா டேமேஜ் ஆயி போச்சு. விடாதடா அவனை. ஏய், ஹலோ, திரும்புறா இங்க. பேசி உங்களை கையை வைக்கிறேன். ஏய், வாயெல்லாம் வச்சிரும். ஆப்டா
குற்றாலி ஒரு கால் டாக்ஸி டிரைவர் ஏன்? நடிக்கிறியா நீ என்ன புஸ்தகம்? என்ன ஆக போற ஏய் ஓ, என் மேல கேக்குறீங்க? ஏய், ஏய், யார் மேல ஏய், கேக்குறீங்க? சாவச்சிருவோம். இப்ப போலீஸ் கூடியா போடா. ஏய், போலீஸ் தான், இவரு, போலீஸ். நான் இங்க நிக்கிறேன். பேசுறது போடா, கேக்குறேன். போடா, போய் கூட்டா. ஏய், சாவச்சிருவோம் உன்னை. குள்ளா, மூஞ்சில வந்து. ஏய், யார் மேல கேக்குறீங்க? ஏய், யார் மேல கேக்குறீங்க? மூஞ்சில வச்சுரு. போடா, சாவச்சிருவோம். ஏய், போடா, போடா. இங்க இரு, இங்க இரு. காலையில வச்சு, போடா. வரேன்டா, இரு, டேய். போடா, இங்கதான் நிப்ப. ஏய், போடா. சரியா, நான் கூட்டா, போ. இங்கே இரு, வரேன். யார் மேல கை வைக்கிறேன்? Please come. Your locker number 818. Your key, please. ஐயோ, இவன் தொல்லை தாங்கலையே. நீங்கள் டயல் செய்த எண்ணை சரிபார்க்கவும். என்கிட்டயே வேலையை கட்டாத மணி. சேட்டுக்கு எல்லாம் தெரியும். கணக்கு பார்த்தாச்சு. மொத்தம் 30,000 ரூபாய். சேட்டை, இது ரொம்ப அநியாயம் சேட்டை. என்ன சேட்டு இது? அதெல்லாம் என்கிட்ட பேசாத மணி. நாளைக்கு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடு. அப்புறம் மாசத்துக்கு ஒரு வாட்டி சேட்டு உனக்கு ஃபோன் பண்ணி ஹோலி சொல்றான். என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸ்ல லோக்கர் சாவியை தொலைச்சிட்டு வந்து நிக்கிற ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நீங்க தான் கேட்டடா. இன் கேஸ் ஆஃப் லோஸ்ட் கீ ரூல் நம்பர் 12B. கொஞ்சம் சீக்கிரம். ஒரு மினிட். ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம். சிம்பிள் சார். உங்க பிரச்சனை முடிஞ்சா மாதிரி கேட்டலா. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க எங்க பேங்க்குக்கு ஒரு இண்டெமினிட்டி கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஹெட் ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து உங்க சாவி நிஜமாவே தொலைஞ்சு போச்சா இல்லையான்னு வெரிஃபை பண்ணுவா. தென் நாங்க உங்களுக்கு ஒரு டூப்ளிகேட் சாவி இஷ்யூ பண்ணுவோம். டூப்ளிகேட் சாவிக்கான கோஸ்ட் ஆஃப் இஷ்யூவிங் டூப்ளிகேட் செலவு பத்தி கவலைப்படாதீங்க. எவ்வளவு நேரம் ஆகும் அது சொல்லுங்க. சார், உங்க வேலையை சீக்கிரம் முடிச்சு கொடுக்க ட்ரை பண்றேனாக்கும். யூசுவலா இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் 15 டேஸ் ஆகும் கேட்டலா. வாட்? 15 days? டோன்ட் வரி சார். உங்களுக்காக சீக்கிரமா ஒரு 10 டேஸ்ல முடிச்சு கொடுத்துறேன். நோ ப்ராப்ளம். நான் யார் தெரியுமா? கௌதம். TAS குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஒரே வாரிசு. சார், நீங்க யாரா இருந்தாலும் இதான் எங்க கம்பெனியோட சட்டம். ரூல் இஸ் எ ரூல் இஸ் எ ரூல். இது கம்பெனி ரூலா இல்ல நீ போற ரூலா? இப்போ புரியுது. என்ன மாதிரி பெரிய மனுஷன்லாம் உன்கிட்ட வந்து கையை கட்டி நின்னு கெஞ்சணும்னு எதிர்பார்க்கறேன். அப்படியாவது நீ பெரிய மனுஷன் ஆகலான்னு. என்னைக்கு நீ பெரிய மனுஷன் ஆக முடியாது. உன் லெவல் இதேதான். நான் நினைச்சா உன் சீட்டை கிழிச்சிருவேன். பிளாட்டி லூசா. எதுக்காக நன்னா இருக்கிற சீட்டை கிழிக்கணுங்கிற? அவன்தான் சார். சரி வா. ஜிமுக்கு 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 கிளம்பு. ஜிமுக்கு ஜிமுக்கு. வண்டி வராது சார், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உன்னை சவாரிக்கா கூப்பிட்டுருக்கேன், விசாரிக்க தாண்ட கூப்பிட்டுருக்கேன். கிளம்புடா. என்ன சார், கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் வாடா போடான்னு அக்யூஸ்ட் கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க? நீ அக்யூஸ் தான். சார அடிச்சிருக்க, அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. கிளம்பு கிளம்பு. சொல்றாருல கிளம்பு. அடிக்கார் சார், அடிக்கார் சார். என்ன ரவுடி தானே பண்றியா? ஸ்டேஷனுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். அவ்வளவுதானா? சரி சரி. உன்னெல்லாம் என்கவுண்டர்ல போட்டு தள்ளணும். 500 ரூபாய்க்கு என்கவுண்டரா? பாத்துட்டியா? கிளம்பு. சார், எது சார் கை பிடிச்சு கூப்பிடுறீங்க? மாமியார் வீட்டுக்கு தான் கூப்பிடுற. வா. சார், அசிங்கமா இருக்கு சார். சிங்கத்தை பத்தி சார், பேசினா எங்களுக்கு public வேலையை ஆகாதுடா. ஆகாதுடா. வாடா. பூஜா, இட்ஸ் நாட் மை ஃபால்ட். அவனை சீக்கிரம் போன்னு தான் சொன்னேன். ஓட்ட தெரியாம போய் இடிச்சதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? மை பேட் டைம். கீ வர தொலைஞ்சு போச்சு. என்ன சொல்ற கௌதம்? கீ தேடி தான் ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கேன். அங்கதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நீ சாவி எடுத்துட்டு பேங்க்குக்கு போயிடு. நான் அங்க வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே. ஜிமுக்கு 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 எங்கேயாவது கை விடுங்க சார். ஜிமுக்கு 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 ஜிமுக்கு. சார், இவன் சிக்னலை மதிக்காம வண்டி ஓட்டிட்டான் சார். யோ, அது டிராபிக் டிபார்ட்மெண்ட்யா? ஐயோ, ஒரு வண்டி மேல இடிச்சிட்டான். யோ, அதுவும் டிராபிக் டிபார்ட்மெண்ட் தான். ஏன் இடிச்சேன்னு கேட்டவன அடிச்சிருக்கான். இத்தாயா நம்ம டிபார்ட்மெண்ட். ஏய், இந்த அடிக்கிறதுக்கு உதைக்கிறதுக்குலாம் நாங்க இருக்கோம்ல, நீ ஏன் பண்ற? சார், நான் மட்டும் தப்பு பண்ணல சார். அப்போ இன்னொருத்தன் கூட்டா? யார் அவன்? இவர்தான். யோ, என்னையா? ஐயோ சார், இவன் பொய் சொல்றான் சார். சார், எங்க ஜாதியில பொய் சொல்ற பழக்கம்லாம் கிடையாது சார். வருமோ? ஜாதி கீதியை பத்தி எல்லாம் பேசுறான்.
ஏதாவது ஜாதி கட்சி சேர்ந்தவனா இருப்பானோ? அப்படிலாம் இருக்காது சார். இருந்தாலும் தான் பவரை யூஸ் பண்ணிருப்பான்ல. இவன் வெறும் பூவா சோத்து கட்சிங்க. யோ, ஜாதியை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. கேஸ தசை திருப்ப பாக்குறியா? போலீஸ் ஸ்டேஷன் வந்தா கேஸ பத்தி மட்டும் தான் பேசணும். நீ தப்பு பண்ணிருக்க சார். நான் ஒத்துக்கிறேன் சார். அதுக்கு நான் மட்டுமே காரணம் இல்ல. காலைல சவாரி வந்தா வேகமா ஓட்டுன்னு டார்ச்சர் பண்ணான் சார். எந்த சிக்னல் நிக்க வேணாம்னு சொன்னான் சார். சிக்னல் தாண்டி ஒரு மாமா நிக்கிறாருன்னு சொன்னேன் சார். யோ இல்ல சார், உண்மையில போலீஸ்காரன் இருந்தாரு. அவரை சொல்லிருக்கா உங்களை இல்ல. ஏன் அவன் பண்ண டார்ச்சர்ல அடுத்த சிக்னல் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு சார். சார் இப்ப சொல்லுங்க சார், ஓட்டணும் மேல தப்பா ஓட்ட சொன்ன மேல தப்பா? ஓஹோ, சரியா தாயா பேசுறான். அது சரி, உன்னை ஓட்ட சொன்னவன் எங்க? அவன் ஓட்டான் சார். சரி, நீ இடிச்சிய அவன் எங்க? 500 ரூபா கொடுத்தான் சார். அதை வாங்கி நீங்க ஓடி போக சொல்லிட்டேன். என்னையா சொல்றான்? யோ, போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து போலீஸே போட்டு கொடுத்தியா சார்? உங்களுக்கு தெரியாதது இல்ல, என்ன நல்லா பாருங்க சார். உங்களுக்கு மரியாதை கொடுக்குறது அவர் கை கட்டல சார். அவர் பாக்கெட் மாதிரி தான் கை கட்டுறாரு சார். வேணா செக் பண்ணி பாருங்க சார். 500 ரூபா வச்சுக்கிறாரு பாருங்க. யோ, என்னையா? அதான் நான் பார்த்தேன். ஏய், காலையில வந்ததுல இருந்து போலீஸ தப்பா பேசுறியா? இல்ல சார். யோ, இவன் வண்டியை வேகமா ஓட்டுனதுக்கு ஒரு கேஸ போடு. சிக்னல்ல கிராஸ் பண்ணதுக்கு ஒரு கேஸ போடு. வண்டியை இடிச்சதுக்கு ஒரு கேஸ போடு. அவனை அடிச்சதுக்கு ஒரு கேஸ போடு. இப்போ இவனை தூக்கி உள்ள போடியா? ஒன்லி 250. என்ன போடு போடுறாரு பாரு. வா சார். சார் சார் என்ன சார் பாக்குற? அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. தெரியும். டிரைவர் எங்க? அவனை போலீஸ் தூக்கிட்டு போயிடுச்சு. எங்க? கேட்டு ஸ்டேஷன். எக்ஸ்கியூஸ் மீ, காலையில ரோட்ல ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த கால் டாக்ஸி டிரைவர் எங்க? நீங்க? கௌதம். உட்காருங்க. காலையில இருந்து டிவில உங்க நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு. இந்த நேரத்துல கோர்ட்ல இருக்கணும். இங்க இருக்கீங்க? கோர்ட்டுக்கு சீக்கிரம் போலான்னு தான் இங்க வந்தேன். கன்ஃபியூஸ் பண்றீங்க. அந்த டிரைவர் எங்க இருக்கான்னு சொல்லுங்களேன். சார், அவன் தான் சார் இங்க இருக்க வேண்டியவன். அவனை இங்க அனுப்புங்க. ஆறுமுகம், என்ன சார்? பிச்சைக்காரத்தனமா 500 ரூபாய் கேட்டிருக்க. இவங்கிட்ட 50,000 கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பான் ஐயா. ஐயோ, அவன் வேற சார். காரை வேகமா ஓட்ட சொல்லி இடிச்சதும் ஓடி போனானே அவன் இவன். அப்படி விவரமா சொல்லியா? இதுக்குன்னு உங்களுக்கு ரூமா போட முடியும்? ஏய், சரி. உன்னாலதான் நான் இங்க இருக்கேன். எது தப்பு நடந்துருச்சு. நான் உன்னை ரிலீஸ் பண்ண தான் இங்க வந்திருக்கேன். அதெல்லாம் முடியாது. அதை பத்தி நீ கவலைப்படாத. என்னோட சாவி என்கிட்ட கொடுத்துரு. நான் உன்னை ரிலீஸ் பண்ண சொல்றேன். நினைச்சேன் உன் பணக்கார புத்தியை காமிச்சிட்டல. டவுட் வந்தது. இப்போ எனக்காக வரல, உன் சுயநலத்துக்காக வந்திருக்க. இப்போ ஆர்கியூ பண்றதுக்கு டைம் இல்ல. நான் உனக்கு உதவி பண்றேன், நீ எனக்கு உதவி பண்ணு. சாவி எங்கன்னு சொல்லு. சாவி எல்லாம் கொடுக்க முடியாது. வண்டி ஓட்டர் கண்டிஷன்ல இல்ல. உன் வண்டி சாவி எவன் கேட்டான்? என்னோட பேங்க் லாக்கர் சாவியை கேட்டேன். அந்த மாதிரி வேற எந்த சாவியும் கிடையாது. என் சீரியஸ்னஸ் தெரியாம விளையாடுறியா? தொலைச்சிருவேன் ராஸ்கல். என்ன பயமுறுத்துறியா? உன் சாவி என்கிட்ட தான் இருந்தது. உன் மேல இருக்கிற கோவத்துல தூக்கி கோவத்துல வச்சுட்டேன். நீச்சல் தெரியுமா? முடிஞ்சா முங்கி எடுத்து போ. சார், இவன் என்ன பண்றான் பாருங்க சார். என்ன நடக்குதுங்க? சார், என் லாக்கர் சாவி இவங்கிட்ட தான் இருக்கு சார். அப்படியா? 1 மினிட். கான்ஸ்டபிள், செக் பண்ணு. முதல்ல அவரை செக் பண்ணுங்க சார். பாக்கெட்ல 500 ரூபாய் வச்சுக்கிறாரு. ஐயோ, வெறும் 500 ரூபாய். என்ன டார்ச்சர் பண்றான்? வேலைய பாரியா? வாங்கும்போது மட்டும் தெரியுதுல்ல. ஏய், வாய் மூடு. வா வெளிய. பூட்ட தேடுறீங்களா சாவியை தேடுறீங்க? ஐயோ, என்ன வல்கரா பேசலாம் சார். இங்க சாவி எல்லாம் இல்ல சார். நல்லா செக் பண்ணுங்க சார். சாவி இவங்கிட்ட தான் இருக்கு. இந்த பக்கம் இருக்கிறது தான் அந்த பக்கம் இருக்கு. இங்க எதுவும் இல்ல. போங்க. நீங்க வேற எங்கேயாவது மிஸ் பண்ணிருப்பீங்க. நல்லா தேடி பாருங்க. போங்க. மிஸ்டர் கௌதம், கோவணத்தை கட்டிட்டு கூவத்துல குதி. சாவி கிடைச்சாலும் கிடைக்கும். சார் பாருங்க சார், கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிலாம் உடைகிறாரு. குண்டாஸ்ல போடுங்க. ஹலோ மிஸ்டர் ஹரிஹரன்.
are you? மிஸ்டர் கௌதம், என்னாச்சு உங்க குரலுக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாம் தூம்னு கத்திட்டு போனேன், இப்போ உன்னாலேன்னு உருகிறேளே. இந்த லோ லெவல் ஆளால உங்களுக்கு ஏதாவது ஆகணுமா? நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நோ மிஸ்டர் கௌதம், நான் யாரையும் தப்பாவும் புரிஞ்சுக்கல, ரைட்டாவும் புரிஞ்சுக்கல. நான் புரிஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் எங்க கம்பெனியோட ரூல்ஸ். எனக்கு ரூல்ஸ் தான் முக்கியம். சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன வாக்கம் செய்யணும்? சார் நீங்க ரொம்ப நல்லவர். உங்க கீ இன்னும் உங்களுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். சூப்பர் சார். நீங்க ஒரு நேர்மையானவர் மட்டும் இல்ல, மத்தவங்களை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. நான் உங்ககிட்ட அப்படி பேசிருக்க கூடாது. சாரி கேட்டிருக்கணும். சாரி. இட்ஸ் ஓகே மிஸ்டர் கௌதம். இப்ப என்ன பண்றது சார்? ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டா? சார் இப்ப டைம் இல்ல. இதை விட்டு என்ன நேக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு வேற டைம் கட்டாதே. ஒரு நாள் எங்க ஆத்துக்காரி ஒய்ஃப் மிஸ்ஸஸ் பாலக்காடு காசி விஸ்வநாத ஹரிஹரன் எங்கிட்ட வந்து 10,000 ரூபா பட்டு புடவைக்காக கேட்டா. ஆஸ் பர் ரூல்ஸ் நான் அவளுக்கு அன்னைக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா நான் அன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டல. வந்தது பாருங்க அவளுக்கு கோவம். புலி மாதிரி என் மேல பாஞ்சா, பிராண்டுன்னு பிராண்டினா. மறுநாள் ஆத்துக்குள்ள நான் வந்தப்போ நேத்தி புலி மாதிரி பாஞ்சவ பசு மாதிரி பதுங்கி வந்தா. இப்ப நீங்க ஏன்னு கேட்கணும். ஏன்னா நான் அன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் என் காலில் விழுந்தா, ஐஸ் வச்சா, என்ன இல்லாமோ பண்ணி பார்த்தா. இன்னும் சொல்ல போனா ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸே போட்டுட்டு வந்தா. ஆனா நான் எதுக்கும் மயங்கலையே. ஏன் தெரியுமா? என்ன பொறுத்த மட்டும் கம்பெனி ரூல்ஸும் ஒண்ணுதான், ஃபேமிலி ரூல்ஸும் ஒண்ணுதான். ரெண்டுத்தையும் பிரேக் பண்ண கூடாது. இந்த குட்டி கதையில இருந்து நான் உங்களுக்கு சொன்ன பூஜா, பூஜா. யா. ஹலோ வீடியோ. ஏய், என்ன சைக்கிளே பேசிட்டு இருக்க? சிகரெட் கேட்டாரு, இல்லன்னு சொன்னேன். நீங்க இருந்தா கொடுங்க சார், பாவம். நீ என்ன அவனுக்கு ரெக்கமெண்டேஷனா? என்ன சார் 500 ரூபா வாங்கி அவனு மட்டும் விட்டீங்க, ஒரு சிகரெட் கேட்டா தரமாட்டீங்க? யோ, 500 ரூபா வாங்கினதா 500 தடவை சொல்லி காட்டாதயா. பெரிய மேட்ல வண்டி நிக்கும், பீடி வாங்கி தரேன், விடு. பெரிய மேட்டுக்கா? ஆமா. கோர்ட்டுக்கு தானே கூட்டு போறோம். நீங்க மிஸ்டர் மணி, கண்டிப்பா உங்களை கோர்ட்டுக்கு கூட்டு போறோம். அதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி 4 நல்லவங்க அந்த ஸ்டேஷன்ல இருக்காங்க, அவங்களையும் சேர்த்து கூட்டு போனோம். அது வரைக்கும் கம்மனு இருங்க. அவங்கிட்ட தான் கீ இருக்குன்னு கன்ஃபார்மா தெரியுமா? என்ன பூஜா, சாவியை கேட்டா கூவத்துல போட்டோம் போய் எடுத்துக்கன்னு கடுப்பேத்துறான். டெஃபினட்டா சாவி அவங்கிட்ட தான் இருக்கு. சொல்லுங்க அங்கிள். பூஜா, அடுத்து நம்ம கேஸ் தான். கிளம்பிட்டானா இல்ல வீட்ல தூங்கிட்டு இருக்கானா? இல்ல கௌதம் என் கூட தான் இருக்கான். நாங்க வந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி நடுவுல ஒரு சின்ன ப்ராப்ளம். ஓகே, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சீக்கிரமா வாங்க. கௌதம், இன்னைக்கு கோர்ட்ல அந்த உயிலை சப்மிட் பண்ணியே ஆகணும். எப்படியாவது அவங்கிட்ட இருந்து சாவியை வாங்குற வழியை பாரு. இந்தா என் கார் எடுத்துட்டு போ, கோர்ட்ல மீட் பண்ணுவோம். ஓகே? யோ, ஸ்டேஷன் வந்துருச்சு, வா இறங்கு. நீங்க போய் கூட்டிட்டு வாங்க சார், நான் வண்டியில இருக்கிறேன். ஏன் நீ கூட வர மாட்டியா? வெளியில போனா எல்லாரும் பாப்பாங்க, அசிங்கமா இருக்கும். அசிங்கமா? நடு ரோட்ல ஒருத்தரை போட்டு அந்த அடி அடிச்சிய, அப்ப அசிங்கமா தெரியல? சொல்லுங்க சார். வேணாம் சார். நீ போடியா, போடியா. சார் 500 ரூபா வாங்கி அவனை மட்டும் விட்டீங்களே சார். இல்ல சார். யோ, இரியா 500 ரூபா வாங்கினதா அடிக்க ஒரு தடவை சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ வேற போட்டுட்டு இருக்க. சரி வந்து தொலையா, வாயா.
ஏன் என்ன மாதிரி இன்ஸ்பெக்டர் ஆக போற? எதுக்கு? நான் நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அது இல்லையா, தப்பிச்சிட்டான்ல. பெரியமேடு போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி அவன் மேல கேஸ ஃபைல் பண்ண சொல்லியா? என்ன கௌதம் சார், எங்க போறீங்க? டிரைவரை பார்க்கவா? அவன் தப்பிச்சு ஓட்டா சார். என்ன சொல்றீங்க? இதோ இவர் தான் வழி அனுப்பிச்சிட்டு வந்தாரு. ஆமா சார், சைதாப்பட்ட கோட்டுக்கு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது தட்டி விட்டுட்டு ஓடி போயிட்டான் சார். என்ன சார் ஓடி போயிட்டான் சர்வ சாதாரணமா சொல்றீங்க? அவனை பிடிக்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? அவன் எங்க பார்டரை தாண்டிட்டான். பெரியமேடு ஸ்டேஷன்ல பிடிச்சு கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் எடுக்க முடியும். இன்னைக்கு முட்டாளிங்களே சந்திச்சிட்டு இருக்கேன். அவனோட அட்ரஸ் ஏதாவது கொடுங்க சார். உங்களை தான் சொல்றான், கொடுங்க. யோ நம்பர் 64 எங்க இருக்கு? யாரு? மணி நம்மடா. பக்கத்துல மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கோ, அந்த வீடு தான். யாரு? மணிகண்டன். தமிழக சட்டப்பேரவை நாளை ராமானுஜ ஐயங்கார் தொடர்பான வழக்கு தீர்ப்பு இன்று வரும் என எதிர்பார்ப்பு. வணக்கம். மறைந்த தொழிலதிபர் திரு ராமானுஜம் ஐயங்கார் அவர்களின் சொத்து தொடர்பான வழக்கின் இறுதி தீர்ப்பு இன்று வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐயங்கார் அவர்களின் ஒரே மகன் கௌதம் பிரபல தொழில் அதிபரும் ஐயங்காரின் நெருங்கிய நண்பருமான வெங்கட்ரமணியை எதிர்த்து தொடர்ந்த வழக்கில் முக்கிய ஆதாரமான உயிலை கௌதம் இன்று உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த உயிலை வழக்கின் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ராமானுஜம் ஐயங்காரின் சொத்து முழுவதும் கௌதமிற்கு போய் சேரும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல காஃபி சாப்பிட்றேன். தேங்க்ஸ். அவர் உங்களை வர சொல்லி இருந்தாங்களா? இல்லை, இன்னைக்கு காலையில் அவரோட டாக்ஸியில் வந்தேன். டாக்ஸிலியா? டாக்ஸில எல்லாம் போக மாட்டாரே. அவர் அந்த அளவுக்கு செலவழிக்கிற ஆள் இல்லையே. இல்லை, காலையில் அவரோட டாக்ஸியில் தான் போனேன். எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீங்க தப்பான அட்ரஸுக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் புருஷன் டாக்ஸி டிரைவர் கிடையாது, ஒரு LIC ஏஜென்ட். உங்க ஹஸ்பண்ட் பேரு மணிகண்டன் தானே? ஆமா. அப்ப நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். சார், நீங்க சொல்ற பேரு கரெக்ட். ஆனா என் புருஷன் டாக்ஸி டிரைவர் கிடையாது. அவர் என்ன வேலை செய்யறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அவர் ஒரு LIC ஏஜென்ட். நீங்க சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க சிஸ்டர். நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. நடந்தது எல்லாம் விளக்கமா சொன்னாதான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில நான் அவரோட டாக்ஸில தான் வந்தேன். என்னோட அவசரத்துக்காக அவரை கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்ட சொன்னேன். அப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடிதடி தகராறு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு. என்னோட முக்கியமான கீ அவர்கிட்ட இருக்கு. என் மேல இருக்க கோவத்துல அவர் அதை தரமாட்டேங்கிறாரு. நீங்க தான் எப்படியாவது அதை வாங்கி தரணும். ப்ளீஸ் சிஸ்டர். நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் நம்ப மாட்டேன். என் வீட்டுக்காரர் என்கிட்ட கோவப்படுவாரு, சண்டை போடுவாரு, ஆனா பொய் சொல்ல மாட்டாரு. நீங்க ஏன் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இங்க பாருங்க சிஸ்டர், உங்க வீட்டுக்காருக்கு எனக்கும் பழக்கமோ முன்விரோதமா இல்ல. அப்புறம் நான் ஏன் போய் சொல்லணும்? அவர் நம்பர் மட்டும் கொடுங்க, நானே டீல் பண்ணிக்கிறேன். நீங்க தானே சொன்னீங்க அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காருன்னு. அங்க போய் பார்க்க வேண்டியது தானே? ஐயோ, அங்கதான் போனேன். உங்க ஹஸ்பண்ட் போலீஸ்ல இருந்து தப்பிச்சிட்டாரு. போலீஸ் அவரை தேடிட்டு இருக்கு. அவர் நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா நானே ஃபோன் பண்றேன். நீங்க சொல்றதுல ஏதாவது உண்மை இருந்துச்சுன்னா என்னையும் என் குழந்தையும் அவர் பார்க்கவே முடியாது. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. நம்பர் எழுதிக்கோங்க. 98405 66 550. தேங்க்ஸ்.
நீ சொன்ன ரோட்ல தான் இருக்கேன். தெரியும். நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். எல்லாத்தையும் சரி பண்றேன். உண்மையிலேயே உனக்கு எல்ஐசியில் வேலை வாங்கி தரேன். உன் ஒய்ஃப் கிட்டே நானே பேசுறேன். உன் மொத்த லைஃபுக்கு என்ன வேணுமோ பண்றேன். நீ உயிரோட இருந்தா அதை பத்தி பேசும். என்ன சொல்ற? ஹலோ ஹலோ ஃபீல் பண்ணுவேன். Turn off the radio, lost the stereo. Turn off the radio, lost the stereo. தேவையில்லை confusion, speed ஒரு வகை meditation. ஏற்றிக்கொள்வோம் vibration, life will வேண்டும் revolution. Let's go, buzz the bobo. Traffic, are you not in a red signal? We're not in a just break the rule, nah, just break the rule. Na 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 na. Bump it. என்ன மிஸ்டர் சேஷாத்ரி, இன்னைக்காவது உங்க கிளையண்ட் வருவாரா? சாரி யுவர் ஆனர், அவர் ஒரு ப்ராப்ளத்துல மாட்டிட்டு இருக்காரு. ப்ராப்ளமா? உங்க கேஸ் எடுத்துக்கிட்டு நாங்க தான் ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டைமும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? ஆக்சுவலி அவருக்கு இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஓஹோ, இது கொஞ்சம் புதுசா இருக்கே. சாரி ஃபார் பீயிங் லேட் யுவர் ஆனர். உண்மையிலே எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
I was almost killed, Your Honor. உயில் கொண்டு வந்திருக்கீங்களா? இல்ல. ஓகே மிஸ்டர் வெங்கடரமணி சாதகமா நான் ஜட்மெண்ட் டிக்ளேர் பண்ணிடுறேன். உங்ககிட்ட உண்மையிலே உயில் இருந்ததுன்னா நீங்க ஃபர்தரா அப்பீல் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் யுவர் ஆனர், கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா உயில் எடுத்துட்டு வந்துடுறேன். எது முக்கியமோ அதை கொண்டு வராதீங்க. எக்ஸ்கியூஸ் மட்டும் கேளுங்க. இல்லை யுவர் ஆனர். ஓகே, உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். நாளைக்கு காலை 11:30க்கெல்லாம் உயிலை கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்க. இதுதான் லாஸ்ட் சான்ஸ். நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட். கோர்ட் இஸ் அட்ஜர்ன். சார் கேஸ் என்னாச்சு? சார் கேஸ் ரமணி சாருக்கு சாதகமாடம்னு சொல்றாங்களே. எக்ஸ்கியூஸ் மீ, வழி விடுங்க. சார் உங்க அப்பாவோட சொத்தையும் கம்பெனியை நிர்வகிக்க உங்களுக்கு தகுதி இல்லைனோ அவரோட பேரை நீங்க கெடுத்துருவீங்கன்னு மிஸ்டர் ரமணி சொல்றாரு சார். நீங்க பண்றது பப்ளிசிட்டி ஸ்டண்ட்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு அவர் யாரு? எங்க அப்பாவோட சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசு நான் தான். எங்க அப்பா சுயநினைவு இல்லாம ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிட்டு அவர் தான் பப்ளிசிட்டி ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்காரு. எது கேட்கறதா இருந்தாலும் ரமணியை போய் கேளுங்க. நவ் கெட் லாஸ்ட் ஃப்ரம் ஹியர். என்ன பண்ற? பார்த்தா தெரியல, துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். அது தெரியுது. எதுக்கு பண்ற? எங்க வீட்டுக்கு போறேன். அப்ப இது யார் வீடு? இது உன் வீடு. ஏய், என் வீடு உன் வீடு பிரிச்சு பேசுற? பிரியணுங்கிறதுக்காக தான். நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. புரியாதியா? புரியாது. உனக்கு என்னைக்கு புரிஞ்சிருக்கு? இன்னைக்கு புரியறதுக்கு. ஏய், என் மேல இது தப்பு இல்ல. எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். அவன் கூட உனக்கு என்ன பிரச்சனை? அது சின்னதா பாலிடிக்ஸ் ஆகி போச்சு. உன் வாயை திறந்து என்னைக்காவது உண்மை பேசிருக்கியா? ஆமாண்டி, இப்ப நான் டாக்ஸி தான் ஓட்டுறேன். என்னப்பா அதை ஏன் நீ முன்னாடியே சொல்லல? சொன்னா வருத்தப்படுவோம் தான். பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்ப தியாகி மாதிரி பேசு. ஏய், என்ன ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற நீ? பேசாத. என் புருஷனை பத்தி மத்தவங்களை விட எனக்கு தான் நல்லா தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். மூணாவது மனுஷன் முன்னாடி என்ன தலைக்குறி வச்சிட்டல்ல? ஏய், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். நான் இல்லைன்னு சொல்லல. எல்லாம் உண்மையை உங்ககிட்ட சொல்ல தான் வந்தேன். அதுக்குள்ள என் ஜாதகத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டான். அதனால நீ ஓடிட்ட. வெக்கமா இல்ல? ஏய் சுபா, ஐ லவ் யூ. இதுலயும் உண்மை கிடையாது. நீ உண்மையிலேயே என்ன காதலிச்சிருந்தா பொய் சொல்ல மாட்டேன், என்ன அடிக்க மாட்டேன். ஏய், நான் எப்படி உன்னை அடிச்சேன்? ஓ, நீ பண்ணதெல்லாம் போதாதா? இனி அடிக்க வேற செய்யணுமா? போதும்டா சாமி, என் ஒருத்தி வாழ்க்கை நாசமானது போதும். நான் என் பையன் வாழ்க்கையாவது காப்பாத்திக்கிறேன். என் அப்பா வீட்டுக்கே நான் போறேன். சுபா, எதுக்கு கோவமா இருக்க? நான் குடிக்கிறேன், உன்னை திட்டுறேன், டாக்ஸி ஓட்டுறேன் தானே. திரும்ப ஆரம்பிக்காத. போதும், நான் கிளம்புறேன். நைட்டுக்கு செஞ்சு வச்சிருக்கேன், எடுத்து போட்டு சாப்பிடு. ஏய் சுபா, நான் தான் ஐ லவ் யூ சொல்றேன்ல சுபா. நீ உன்னையே லவ் பண்ணல, இதுல என்ன வேறயா? உலகமே கஷ்டப்படுத்துதுன்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா நீ தான் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க. என்னைக்காவது 4 வார்த்தை நல்லபடியா பேசிருக்கியா? காலையில கிளம்பும் போது இதோ யுத்தத்துக்கு போற மாதிரி கிளம்புற. ரொம்ப அசிங்கமா இருக்கு. உங்க அப்பா மாதிரி ஆயிடாதேன்னு உன் பையன் கிட்ட சொல்றதுக்கு. ஏய், நம்ம சன்ன என்ன பையன் இருக்கிற நீ? உனக்கு போகணும்ல, போ, போயிட்டாரு. புருஷனை விட்டுட்டு அப்பா வீட்டுல இருந்தா இந்த ஊர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா உனக்கு? உனக்கு அது எவ்வளவோ மேல். ஏய் சுபா, ஏய் இங்க பார், போ. பிளட்டி டாக்ஸி டிரைவர், அவனை ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? லீகலாவா இல்ல இல்லீகலாவா? எப்படி வேணாலும் அந்த ராஸ்கல் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். எனக்கு என் கீ வேணும். அவனை என்ன வேணாலும் பண்ணுங்க. சுபா, சொன்னா கேளு, போவாத. தேவையில்லாம பேசாத, கிளம்பு. நீ இல்லாம நான் போக மாட்டேன். இங்க வந்தும் பிரச்சனை பண்றியா? உன் கூட வர ஐடியா எனக்கு இல்ல. நான் என்ன செய்யணும்? எதுக்கு பொம்பளைகிட்ட உங்களுக்குற? கொஞ்சம் மூடுறியா? வேலையை பாருங்கடா. என்ன சீன் கிரியேட் பண்றியா? உனக்கு பிரச்சனை பண்றதே பொழப்பா போச்சுல்ல? உனக்கு நீ மட்டும்தான் முக்கியம். அடுத்தவங்களை பத்தி உனக்கு கவலையே இல்லை. அப்படி இல்லை சுபா.
உண்மையிலேயே ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னா உன்னால காலையில இருந்து ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்ல, அவனை போய் பாரு. அவனுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. அதை விட்டுட்டு இங்க நின்று பேசிட்டு இருக்காத. அப்போ உனக்கு ஓகே இல்ல? நீ போக மாட்டல? நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். நீ போயிடாது, இரு. என்ன இங்கே இரு. அவ செல் ஆஃப் பண்ணிட்டான். எங்க தேடுறது? I lost my key, man. ஏய் போனை ஏறா. தலை எழுத்து என் தலை எழுத்து ஒரே மாதிரி தான் இருக்கு. போனை ஏறா. லாக்கை சரி பண்ணலன்னா போனை எடுக்க மாட்டானே. I'm sitting with my advocate right now. And Pooja is helping me in this matter. ஏய் சாவியை குடுக்குறேன்டா, போனை ஏறா. எடு. சாரிமா சாரிமா. கண் தெரியல. சாரிமா. என்ன சாரி? என்னடா சாரி? ஹலோ. ஏய் என்ன பார்த்து பேசுடா? ஹலோ. என்ன சாரி? நாங்க இடிச்சு சாரி சொன்னா ஓகேயா? தொலைச்சுற ராஸ்கல். எந்த ஊருக்கு? எங்கம்மா போனா? இல்ல வேண்டாம். சுபா, என் மேல தப்பு இல்ல. இவனுதான் ஒம்புக்கிட்டானுங்க. சுபா, சொல்றது கேள். ஏய் சுபா. இன்னைக்கு நைட்டு கோயம்புத்தூருக்கு 2 டிக்கெட். ஆரம்பிச்சவங்கள எங்க இருக்கான்? ஏன் டென்ஸ்டா இருக்க? அந்த டாக்ஸி டிரைவர் தான் ஃபோன் பண்ணான். எடுக்கிறதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. திரும்ப ட்ரை பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அதை பத்தி பேசிட்டு இருக்காத கௌதம். அந்த டாக்ஸி டிரைவர் நினைச்சாலே எரிச்சலா வருது பூஜா. நீ வேணா பாரு, உன் காலை உடைக்கிறனா இல்லையா? கௌதம், what you say? நமக்கு தேவை அவங்கிட்ட இருக்கிற கீ. அதை எப்படியாவது வாங்கி தர சொல்லி வக்கீல் அங்கிள் கிட்ட சொல்லிட்டேன். நீ டென்ஷன் ஆகாத. கம், he'll take care of it. I'll call you, okay? Okay. அதை எப்படியாவது வாங்கி தர சொல்லி வக்கீல் அங்கிள் கிட்ட சொல்லிட்டேன்.
ஹலோ கௌதம், ஒரு டாக்ஸி டிரைவர் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவனை பார்த்தா உன் கூட சண்டை போட்டுவ மாதிரி இருக்கு. பயமா இருக்கு. நீ பயப்படாத. அண்ணா நகர்ல டிராஃபிக் இருக்கிற ஏரியா பார்த்து போயிட்டு நான் சீக்கிரம் வந்துடுறேன். இன்னைக்கு அவனா நான் பார்த்துடுறேன். Sorry. Sorry, one more. Again, sorry. இப்போ நீங்க இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ,
ATP safe fault PKV ஹரிஹரன் ஃபேக்ஸ் அனுப்பிச்சிட்டேனே நோ ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீக்கா பர்சனலாக நானே வந்து சொல்லிடுறேனே ஆமாம் ஓகே தேங்க்யூ கங்க்ராச்சுலேஷன் சார் நீங்க எங்களுடைய கஸ்டமர் ஆயிட்டே உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக நானும் எங்க ஸ்டாஃப் அத்தனை பேரும் காத்துட்டு இருக்கோம் எதுவா இருந்தாலும் நீங்க எக்ஸ்கியூஸ் மீ ATP சேஃப் ஃபால்ஸ் PKV ஹரிஹரன் சார் PKV ஹரிஹரன்ங்கிறது உங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களோட பேரா சார்? நானே தான் அப்புறம் தெரியும் உனக்கு தெரியும் நான் தான் போன் எடுத்தேன்னு ஃபுல் பேர் என்ன சார்? பாலக்காடு காசி விஸ்வநாத ஹரிஹரன் நான் இங்க ஒரு கஸ்டமர்ட்ட பேசிட்டு இருக்கேன் நாக்கம் சார் பேங்க் எத்தனை வருஷமா இருக்கு சார்? 5 வருஷமா? 50 வருஷம். நீ 50 ரூபா எடுத்துக்காதே நான் இங்க கஸ்டமர்ட்ட சொன்னேன் நாக்கம் சார் அந்த சார் ஒரு நிமிஷம் சார் நீங்க கைத்து மட்டும் போடுங்க ஒன்னே சொல்லமா ஆபீஸ் நேரத்துல இந்த மாதிரி நீ போன் பண்றது ஒரு கஸ்டமர் பண்றாரு முன்னால நீங்க போடுங்க சார் தெரியுமா இந்த நேரத்துல போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றீங்க ஆபீஸ் நேரத்துல இந்த மாதிரி போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றது ரொம்ப பெரிய தப்பு புரிஞ்சுக்கோ நீ எதுக்கு போன் பண்ண 50 ரூபா எதுக்கு காய்கறிக்கா எடுத்துக்கோ அவியலா ஆச்சா சார் கைத்து போட்டல தேங்க்யூ கொடுங்க வெரி நைஸ் தேங்க்யூ சார் உங்களுக்கு லோக்கரை காமிக்கிறேன் வாங்கோ வாங்கோ இதான் உங்க லோக்கர் கேட்டலா நம்பர் 154 இதுக்கு நீங்க எப்பனா வரலாம் பொருளை வைக்கலாம் போலாம் யூ ஹேவ் கம்ப்ளீட் ஃப்ரீடம் அண்ட் பிரைவசி டு டு சோ என்ன சார் சொன்னீங்க? அதாவது தமிழ் வரல வருது இது உங்க ஆத்துல ஐ மீன் உங்க வீட்டுல இருக்கிற பீரோ மாதிரி எப்ப வேணா வந்து பொருளை வைக்கலாம் எடுக்கலாம் அதுக்கு முழு சுதந்திரமும் பாதுகாப்பும் உண்டு எப்படி சார் நம்புறது? நீங்க ஒரு கீ வச்சிருக்கீங்களா? ஐயோ திஸ் இஸ் a common key பொது சாவி இத போட்டு உங்க லோக்கர் திறக்க முடியாது உங்க லோக்கர் சாவியை போட்டா தான் உங்க லோக்கர் திறக்க முடியும் நீங்க இன்னும் என்ன நம்பல கேட்டலா? ஆமா சார் நான் டிராவல் ஏஜென்சி வச்சிருக்கேன் கொஞ்சமா சம்பாரிச்ச காசு லாக்கர்ல வைக்கலாம்னு பாக்குறேன் அது நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஐயோ உங்க பயத்தை போக்குறதுக்கு தான் இந்த பாலக்காடு காசி விஸ்வநாத ஹரிஹரன் இங்க மேனேஜரா இருக்காங்க கேட்டலா வாங்கோ ப்ளீஸ் இப்போ உங்க லோக்கர் சாவியை போட்டு திறக்க பாருங்க திறக்கல இல்ல வாங்கோ ட்ரை திறக்கலையே இல்ல திறக்காது அது எந்த லோக்கரும் திறக்காது உங்களுக்கு ஏன் சந்தேகம் இதையும் பார்த்துட்டா போச்சு இப்ப திறந்து பாருங்க இதை பாருங்க சார் உங்க கிட்ட இருக்கிற சாவியை வச்சுட்டு உங்களால வேற எந்த லோக்கரையும் திறக்க முடியாது உங்க லோக்கர் நம்பர் 154 மட்டும் தான் திறக்க முடியும் தட் இஸ் அவர் செக்யூரிட்டி என்ன திறக்கலையே இல்ல இல்ல வாங்கோ எங்களை நம்புங்கோ எங்க பேங்க நம்புங்கோ we have very strict security procedures இப்போ நீங்க உங்க லாக்கருக்கு போலாம் இப்போ நீங்க வெளியில போலாம் ஓ ஐ அம் so sorry இட்ஸ் ஆல் yours அதாவது என்னன்னு சொல்ல வரீங்க அதானே எக்ஸாக்ட்லி எங்கேயோ லோக்கல்ல இருக்கிற ஒரு டாக்ஸி டிரைவர் என் லைஃபை டிசைட் பண்றான் விட மாட்டேன் சேஷாத்ரி இதுவரைக்கும் எங்க அப்பா சைன் பண்ண ஆயிரக்கணக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு டாக்குமெண்ட்ல இருக்கிற அந்த சைனை பேஸ் பண்ணி எல்லா சொத்தையும் அவர் எனக்கே எழுதின மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ண என்ன பொய்யான ஒயிலா எஸ் அதுல என்ன தப்பு இருக்கு எங்க அப்பாவை ஏமாத்தி வெங்கட்ரமணியால எல்லா சொத்தையும் வாங்க முடிஞ்சிருக்குன்னா என்னோட நியாயமான உரிமைக்காக நான் ஏன் பொய்யான ஒயில எழுதக்கூடாது பேஷ் கௌதம் உன் அப்பா முட்டாள் கிடையாது அவருக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் அதனாலதான் எல்லா சொத்தையும் வந்து அவர் ஃப்ரெண்ட் பேர்ல எழுதி வச்சிருக்காரு அதே பொய்யான உயில்னு நம்ம கோட்டை நம்ப வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் கோட்டை தான் நம்பணும் நம்பினா நல்லது பொய் நிஜம் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது நான் சொல்ற மாதிரி உயில ரெடி பண்ண முடியுமா முடியாதா என்னென்ன பைத்தியக்காரன் நினைச்சியா நம்ம பண்றது ஃபோர்ஜரின்னு தெரிஞ்ச என்ன தண்டனைன்னு உனக்கு தெரியுமா எனக்கு தெரியும் நான் ஜெயிலுக்கு போக விரும்பல நீ வந்து என்கிட்ட கெஞ்சினதுனால தான் நான் இந்த கேஸை ஒத்துக்கிட்டேன் இனிமே உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது உன்னோட அவசர புத்தினால எல்லாத்தையும் நீ இழந்துட்ட கௌதம் யூ ஆர் finished Gautam, Gautam, leave him.
கம் ஆன் வா போலாம். மார்னிங். வணக்கம். கௌதம் வீட்டு சாவி வேணும். நீங்க? நான் அவரோட ஃப்ரெண்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை சார் உங்களை. அப்படியா? ஐயோ அப்படி இல்லை சார். சார்ட்ட செக் பண்ணிட்டு அப்புறம் சாவி கொடுத்துட்றேன் சார். 9884076925. பேசுவீங்களா? இல்ல, இல்ல. போட்டிருக்கேன். இல்லை சார். கௌதம் வீட்டு வாசல்ல தான் பாருங்க. சாவி கொடுக்க மாட்டேங்கிறாரு. இல்லை கொடுக்குறேன் சார் நான். கொடுத்துட்டாரு. சரி சீக்கிரம் வந்துரு. என்ன? ஹலோ. சென்ட் ஜான்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசுறேன். உங்க பையனுக்கு 3 மாசம் ஃபீஸ் கட்டல. இனிமே எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க பையனுக்கு டிசி கொடுக்க போறோம். ஃபீஸ் யார் கட்டல? நீங்க தான். நான் தானே? அப்ப ஏன் பையனுக்கு டிசி கொடுக்குறீங்க? மிஸ்டர் மணி, நோ ஜோக்ஸ். 3 மாசம் ஃபீஸ் இருந்தா கட்டுங்க, இல்லனா பையனை கூட்டிட்டு வெளியில போங்க. இருங்க. என்கிட்ட பணம் இருக்குது. தேங்க்ஸ் கௌதம். படிப்பையும் பணத்தையும் கனெக்ட் பண்ணாதீங்க மேடம். இது குழந்தைங்களோட எதிர்காலம். இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் என்ன மாதிரி ஜென்டில்மேன் இன்சல்ட் பண்ணாதீங்கண்ணா. குட் மார்னிங் ஜென்டில்மேன். மார்னிங் சார். திருண்ண பணத்துல பையனுக்கு ஃபீஸ் கட்டிட்டு இருக்கியா? யார் திருநது? யார் சார் திருநது? உழைச்சி சம்பாரிச்ச காசு சார். வண்டியில வந்து பேசஞ்சர் ஒருத்தர் கொடுத்தாரு. எந்த பேசஞ்சர் இவ்வளவு பணம் கொடுத்தா? அவர் தான் கொடுத்தாரு சார். அவன் போய் சொல்றான். யார் போய் சொல்றா? ஏய், நீ என்ன டார்ச்சர் பண்ணி வாங்கின பணம். நான் எங்க உன்னை டார்ச்சர் பண்ணேன்? நீ தான் ஓட்டுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி என்கிட்ட கொடுத்த. யோ, என்னையா பேசுறீங்க? சார் இவனா சார் வேகமா ஓட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணான் சார். ஓகே, என் சாவியை கூட. என்ன சாவி? ஏய், உன்னை வார்ன் பண்றேன். அப்புறம் வாழ்க்கை முழுக்க ஜெயில கஷ்டப்படுவேன். ஏய், யார கை நீட்டி பேசுற? சார் எல்லா பிரச்சனையும் இவனால தான் சார். எங்க போனாலும் பின்னாடியே வந்து சாவி கொடு கேட்டா என்ன சாவி சார் கொடுப்பேன்? என் வீட்டு சாவி தான் இருக்கு, கொடுவா. நான் உன்னை என்கிட்ட வந்துக்கிறேன். அவன் பிடிக்கும் சார், என்னையே பிடிச்சின்னு இருக்கேன் சார். நான் சாவி அவங்ககிட்ட தான் இருக்கு சார். வாங்கி கொடுங்க. கவலையே படாதீங்க, சாவியை நாங்க வாங்கி தரோம். யோ வாயா சார். எப்ப பார்த்தாலும் என்னையே கூட்டு போறீங்க சார். வாயா. இங்க என்ன நடக்குது மிஸ்டர்? வேற வழி இல்லை மேடம். சாரி. வாயா. சார் என்ன சார்? நான் ஒண்ணும் இல்ல சார். சார் ஒரு 10 நிமிஷம் சார். என் பையன் இங்க தான் சார் படிக்கலாம். ராத்திரி அவங்க அம்மாவோட கோயம்புத்தூர் போயிடுவான் சார். பார்க்க முடியாது சார். மேடம் நீங்களே சொல்லுங்க மேடம் ப்ளீஸ். நோ, ஐ கான்ட் அலோவ் திஸ். அதான் சொல்லிட்டாங்கல, வாயா. வாயா வா. போடா. ஐயோ, மறுபடியும் குதிச்சு ஓடுறானே. ஏய், நில்லுடா. அபி சார் சார் அழாதுடா. ஒன்றும் இல்லடா, அங்கிளோட அப்பா வேலை விஷயமா வெளில போறாரு. வரத்துக்கு லேட் ஆகும், அதனால தான் உன்னை பார்க்க வந்தேன்.
அம்மா கூப்பிட்டு ஊருக்கு போயிடாதா? என்ன நான் இங்கேயே இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லு. நான் கிரிக்கெட் விளையாடி டோனி மாதிரி பெரிய ஆளாகணும்னு சொல்லு. அப்பதான் நான் அம்மா கூப்பிட்டு போக மாட்டேன். சரியா? சரியா? அப்பா வரதுக்கு லேட் ஆகும். என்ன நல்லா படிக்கணும். சொன்ன கேளுடா. எழுந்துடா. எந்திரிடா. அப்பா மாதிரி பெரிய ஆளாகணும். நம்ம பேசுற வாடா. முன்னாடி அடிக்காதீங்க சார், போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிங்க சார். Sorry guys, I know I'm Many more late. happy returns of the day. Hey, sorry, I couldn't come. Happy birthday, da. Thank you. Hey, guys. Yeah, come. Hey, come on, guys. Everyone's come. Yeah, let's party, yeah? என்னடா இது? கவலைப்படாத, நாங்கெல்லாம் இல்ல. உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்றேன். இந்த வீடு, காரு எல்லாம் ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு வித்து தரேன். அதுல எனக்கு கொடுக்க வேண்டிய கடன், மத்த கடன்லாம் அடைச்சா கூட நல்ல அமௌண்ட் நிக்கும். லைஃபை திரும்ப ஸ்டார்ட் பண்ணு. நான் வரேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. கௌதம், நீயே அப்செட் ஆயிட்ட அப்படி? தைரியமா இரு. இல்ல பூஜா, எல்லாம் போச்சு. இட்ஸ் ஆல் ஓவர். ஒரு வழி இருக்கு மிஸ்டர் வெங்கட்ரமணி. யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் என் தலையெழுத்து. நான் தான் அனுபவிச்சாகணும். உனக்கு என்ன? போ, உங்க அப்பா வீட்டுக்கு போ, குழந்தையும் கூப்பிட்டு போ, சந்தோஷமா இரு. என்ன பேசுறேன்னு யோசிச்சுதான் பேசுறியா? எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு இப்ப ஏன் மேல கோவப்படுற? ஒரு முறையாவது நான் சொல்றத கேட்டிருக்கியா? அதான் ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னோட சொத்துக்காக இவன்கிட்டயே கெஞ்ச வேண்டியிருக்கு. கௌதம், டென்ஷன் ஆவறதால எந்த யூஸும் இல்ல. புரிஞ்சுக்க, லைஃபோட எண்ட்ல இருக்கும். நமக்கு வெங்கட்ரமணியோட ஹெல்ப் தேவை. இன்னையிலேருந்து என் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். காலையில் கூட பேப்பரில் ராசி பலனில் போட்டிருந்தோம். உன் வாழ்க்கையில் வேகம் அதிகரிக்கும், எதிர்பாராத விதத்தில் பணம் வரும், புதிய மனிதர்களை சந்திப்ப, உன் பொண்டாட்டி உன் மேல அன்பா இருப்பா. எல்லாம் இருந்தது. ஆனா நிம்மதி மட்டும் இல்லை. உன்னை நினைச்சா சிரிப்பா இருக்கு. ராசி பலன்ல போட்டிருக்கிறதெல்லாம் நடக்கலன்னு அடுத்து அவங்கிட்ட போய் சண்டை போடுவேல. அடுத்து அவங்கள தப்பு சொல்றதை விட்டுட்டு நாம கரெக்டா இருக்கணும். அப்பதான் நம்மள சுத்தி இருக்கிற உலகமும் கரெக்டா இருக்கும். இந்த மோசமான உலகத்துல எங்க அப்பா நல்லவரா வாழ்ந்தாரு. ரொம்ப நல்லவரா, எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சாரு. உங்களுக்கும். அவர் பேரை நான் கெடுக்க விரும்பல. இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அதுக்கு நீங்க ஒண்ணு பண்ணணும்.
எங்க அப்பா உங்களுக்கு எழுதி வச்ச சொத்துல பாதி எனக்கு கொடுக்கணும். 50-50. போதுமா? உனக்கு தான் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதே. குடி, கிளப், 1000 செலவு இருக்கே உனக்கு. இப்படிலாம் பேச உனக்கு யார் தைரியம் கொடுத்தது? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? டிஐஎஸ் கம்பெனியோட ஒரே வாரிசு கௌதம் ஐயங்கார். நான் மறக்கல, எதையுமே மறக்கல. இந்த 10 வருஷத்துல நீ பார்த்த வேலை, இப்போ எல்ஐசி ஏஜென்ட்னு சொல்லி டாக்ஸி டிரைவரா இருக்கிறது, எதையுமே மறக்கல. ஆனா நீ தான் எல்லாத்தையும் மறந்துட்ட. வீட்டுல பொண்டாட்டி புள்ள இருக்கிறத மறந்துட்ட. அவங்களுக்கு ஒழுங்கா சாப்பாடு போடணுங்கிறத மறந்துட்ட. அவங்க ஃபியூச்சருக்காக சம்பாதிக்கணுங்கிறத மறந்துட்ட. உன் வாழ்க்கையை மட்டும் சந்தோஷமா வச்சுக்கிட்டு என் வாழ்க்கையை அழிச்சிட்டேன். இவ்வளவு பிரச்சனையிலையும் நான் ஏன் உன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் தெரியுமா? லவ். உன் மேல இருக்கிற அந்த லவ். புரிஞ்சுக்க. வயசு கோளாறு, நீ அப்படித்தான் பேசுவ. உங்க அப்பா ஒரு நாள் கூட இந்த மாதிரி என்கிட்ட பேசுனதில்லை. இதனால நான் கவலைப்பட போறதில்லை. உன்னோட நிலைமைக்கு நான் தான் காரணம்னு நீ நினைச்சிட்டு இருக்க. மொத்த சொத்தி உன் பேர்ல எழுதி வச்சிருந்தா கூட 2 மாசத்துல அழிச்சிட்டு வந்து இங்க நிப்ப. உங்க அட்வைஸ் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. முடிவா என்ன சொல்றீங்க? என்னால ஒன்றும் பண்ண முடியாது. உன்னை விட நம்ம கம்பெனி நம்பி 5000 குடும்பம் இருக்கு. அவங்க வாழ்க்கையை பார்க்கணும். முதல்ல எதனா பேசணும்னா கோர்ட்ல வந்து பேசணும். இனிமே அழுது என்ன ஆயிட போகுது? மறுபடியும் எதையாவது பண்ணிட்டு வந்து நிப்பேன். நான் அழணும். இதானே நம்ம வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு. நான் கிளம்புறேன். உங்க அப்பா உயிரோடு இருக்கிறச்சதான் நீ அவருக்கு நிம்மதி கொடுக்கல. இனிமேலாவது உன் குடும்பத்தோட பேரை காப்பாத்து. உண்மையிலேயே லைஃப்ல நீ எதையாவது உருப்படியா பண்ணணும்னு நினைச்சேன்னா கௌதம் கிட்ட போய் உன் தோல்வியை ஒத்துக்க. பெருந்தன்மையா இருக்கும். கண்ணீரை போலே வேறு நண்பன் இல்லை, கற்றுக்கொள் துன்பம் போலே பாடம் இல்லை, உன் நெஞ்சின் சோகம் எல்லாம் கேட்டுக்கொள்ள உனக்கிங்கே உன்னை தவிர யாரும் இல்லை, பணம் ஒன்றே எப்போதும் வாழ்க்கை இல்லை, புரிந்தாலே இதயத்தில் துயரம் இல்லை. கண்ணீரை போலே வேறு நண்பன் இல்லை, கற்றுக்கொள் துன்பம் போலே பாடம் இல்லை. கௌதம், தேங்க்ஸ் பூஜா. நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியே. டோன்ட் வரி பூஜா, நான் மறுபடியும் வருவேன். நிச்சயமா வருவேன். நீ மட்டும் என் கூடவே இரு. கடைசி வரை ஃப்ரெண்டா உன் கூடவே தான் இருப்பேன் கௌதம். என்ன சொன்ன? சொத்து, பணம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போன உடனே காதலும் போயிடுச்சுல்ல? What is this, Gautam? Gautam, you're hurting me. Leave me. ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு இல்லை, அந்த டாக்ஸி டிரைவருக்கு. காசுக்காக தான் நீங்கள்லாம் என் கூட சுற்றிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு புரிய வச்சதுக்கு. கெட் லாஸ்ட். God. ஏய், இதுல ஒரு கையெழுத்து போட்டு கிளம்பு. யார் சார் அந்த நல்லவன்? உன்னை உள்ள தள்ளனால அவன் தான். ஒரு அலை மீது போகும் இலை போலத்தானே உலகில் மனிதன் வாழ்க்கை போகும்
என்றால் கரை சென்று சேர்வோம் நாமே. கவலை என்று உலகத்திலே மனிதன் யாரும் கிடையாது. கவலை தாண்டி போவதனால் தாமரை பூக்கள் உடையாது. வாழ்க்கை என்னும் கத்தியினை காயத்தோடு தொட்டு பார். காலம் போட காயம் எல்லாம் மாயமாக மறையும் பார். தாய் கருவோடு வாழ்ந்த நாளில் தானே கவலை ஏதும் இன்றி கடவுள் போல் வாழ்ந்தோம் நாமே. பின்காசோடு கொஞ்சம் கனவோடு கொஞ்சம் நம்மை நாமே இன்று தேடித்தான் தொலைகின்றோமே. வழியில் நீயும் விளையாமல் மலையில் ஏற முடியாதே. வலிகள் ஏதும் இல்லாமல் வாழ்க்கை இங்கே கிடையாதே. வாசல் தாண்டி போகாமல் வானம் கண்ணில் தெரியாதே. காசும் பணமும் எப்போதும் காணல் நீராய் மறைந்திடுமே. எங்க போனோம்? எங்க போறது? கிட்டத்தட்ட இப்ப நானும் உன்ன மாதிரி தான் தெருவில் நிக்கிறேன். ஒரு 4 கட்டிங் ராவாச்சாதான் சரியா இருக்கும். எங்க போலாம்? என்ன பார்க்குற? ஃபாரின் சரக்கு. வாசனையே காணும், போதை வருமா? போதும், வீட்டுக்கு கிளம்பு. வீட்டுக்கா? எந்த வீட்டுக்கு? என் வீடு தான் பஸ்ல கோயம்புத்தூர் போயிடுச்சு. என் லைஃப்ல யாருக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டணும், அவளே என்ன புரிஞ்சுக்கல. இனிமே என்ன இருக்கு? எல்லாம் ஓவர். என்ன பாக்குற? என்னோட பர்த்டேக்கு உன்னோட ஸ்பெஷல் கிஃப்ட். தேங்க்ஸ். சாரி, உனக்கு இன்னைக்கு பர்த்டேவா? மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. எனக்கு இன்னைக்கு தான் பர்த்டே. ஓ, ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஆமா, அவனுக்கு எவ்வளோ லாஸ்? 500 கோடி. அஞ்சுக்கு அப்புறம் எத்தனை சேபரும் தெரியுமா? அதான் போயிடுச்சு. டூப்ளிகேட், இதுதான் ஒரிஜினல். உனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு எல்லாமே போச்சு. ஆல் தி பெஸ்ட். கண்ணீரை
துன்பம் போலே பாடம் இல்லை உன் நெஞ்சின் சோகம் எல்லாம் கேட்டுக்கொள்ள உனக்கெங்கே உன்னை தவிர யாரும் இல்லை பணம் ஒன்றே எப்போதும் வாழ்க்கை இல்லை புரிந்தாலே இதயத்தில் துயரம் இல்லை என்ன என்னாச்சு? கௌதம் கோயில் கிடைச்சிருச்சு. இவ்வளவு பிரச்சனையிலையும் நான் ஏன் உன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் தெரியுமா? லவ். மேல இருக்கிற அந்த லவ். கோயம்புத்தூர் பஸ் போயிடுச்சா? கோயம்புத்தூர் பஸ் போய் 10 நிமிஷம் ஆச்சு. என் பொண்டாட்டி பிள்ளைக்கு போனாங்களா? பொண்டாட்டி பிள்ளையா? ஏன் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க முடியாம உட்காந்துருக்கேன். உன் பொண்டாட்டி பிள்ளையா? போயா. தேங்க்ஸ். டாடி கேக் கட் பண்ணுங்க டாடி. கட் பண்ணுங்க டாடி. ஹேப்பி பர்த்டே அப்பா. ஹேப்பி பர்த்டே டு யூ. என்ன பர்த்டேக்கு பார்ட்டி எதுவும் இல்லையா? கோடி கோடியா காசு வச்சுன்னு ஓசி குடி காசு போறியடா. போடா. இனிமே நான் குடிக்க போறதில்ல. சாப்பிடு. Bye. Thanks. என்ன வேணும் உனக்கு இப்போ? இது எங்க அப்பா எனக்கு எழுதின உயில். இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. உன் விஷயத்துல உங்க அப்பா உன்கிட்ட தோத்துட்டாருன்னு நினைச்சேன். இல்ல கௌதம், ஆஃப்டர் ஆல் நான் ஒரு கார்டியன் தானே. இந்த சொத்தெல்லாம் உன்னோட தான். எப்ப வேணா எடுத்துக்கோ. இல்ல எனக்கு தேவைன்னா நான் கேட்கிறேன் அங்கிள். ஆல் தி பெஸ்ட். பாய் அங்கிள். ஹலோ, கண்ணு தெரியல? மிஸ்டர், ராங்கா வந்து நீ என்ன கேக்குறியா? இவ்வளவு பெரிய வண்டி உனக்கு ஓட்ட கொடுத்தது யாரு? You stupid woman driver. ஹலோ ஹலோ, முதல்ல கையை கீழே இருக்கு. டவுன் டவுன். உனக்கு தான் வண்டி ஓட்ட தெரியல. இவ்ளோ பெரிய கேட்ல இருந்து வெளியில வரும்போது சிக்னல் பண்றது இல்ல? ஐபோனின் ஸ்கிரீனானி அடடா தொட்டால் நடுவுகின்றாய். ஹார்ட் என்னும் இன்பாக்ஸில் அழகாய் வந்து நிரம்புகின்றாய். ஏனோ நீ எப்போதும் எங்கேஸ்டோ நாய் பிறகுகின்றாய். அவுட்டோரிங் பேசாமல் சைலண்டால்
ஐம் சாரி. உங்க வண்டிக்கு ஏதாவது டேமேஜ்னா நானே பே பண்றேன். உங்க மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கங்க. 94453 90822. I'll call you. யாரோ நீ நெஞ்சில் பரவி விட்டாய், என் கண்ணில் தீயை எரிய விட்டாய், ஜன்னல் திறந்தாய், மின்னல் விழுதாய், மின்னி மறைந்தாய். ஏனோ நீ என்னை திருடி விட்டாய், தூக்கத்திலும் என்னை அலைய விட்டாய், உந்தன் அழகால் எந்தன் வயதை பிடுங்கி விட்டாய். தீக்குச்சியலும் இன்றி தொண்டிடும் தெரியும் இன்றி தீப்பற்ற வைக்கவனா தேண்டு வந்த விரலே. வெல்ல வரும் மழையின்றி மஞ்சள் நீரவையிலின்றி வானவில் தெரியுதே உன்னழகிலே. என் தூக்கம் உன்னால் கெட்டு விட்டதே, மழை நேரம் உன்னை தேடுகின்றதே, உந்தன் நினைவில் எந்த தனிமை வாடுகின்றதே. கால் கடுக்க காத்து கிடக்கையிலே, கடிகார நேரம் கடக்கையிலே, கால கொடுக்கும் வலி என்னையே கொல்லுகின்றதே.